ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு கடன் அடைய, கொடுத்த பணம் திரும்ப வர தீப வழிபாடு தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலுமே படுத்திகிட்டு இருக்கிறது இந்த கடன் தொல்லை தான். கடன் வாங்கிட்டு தினம் தினம் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கடன் வாங்கி கஷ்டப்படுறவங்க ஒரு புறம் இருந்தாலும் அவசர தேவைக்காக நம்ம பணத்தை கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்க முடியாமல் தவிக்கிறவங்க இன்னொரு புறம். இந்த ரெண்டு பிரச்சனைக்கும் காரணம்னு பார்த்தா பணம் தான். பணம் கைக்கு சரியான நேரத்தில் சரியான முறையில் வந்துடுச்சுன்னா இந்த பிரச்சனை எதுவுமே நம்மக்கிட்ட இருக்காது, தீந்துடும். அப்படி நம்முடைய கடன்கள் அடையிறதுக்கும் கொடுத்த பணம் வீடு தேடி வரத்துக்கும் எளிமையான தாந்திரிக பரிகாரம் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தா கடுகு எண்ணெய் தான். இந்த தீப பரிகாரத்தை நம்ம எந்த நாளில் வேணாலும் நீங்கள் துவங்கலாம். காலை மாலை எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் ஏற்றலாம். ஒருவருக்கு பணம் தொடர்பான பிரச்சனை எப்போ வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. பிரச்சனை வர நேரத்தில் உடனே இந்த பரிகாரத்தை செய்யுங்க. கடுகு எண்ணெயை வாங்கிக்கோங்க. வேறு எந்த எண்ணெயும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அதில் ஒரு சோழியை போடணும். இந்த சோழி மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். அதே போல தான் கடுகு எண்ணெயும். இதில் கொஞ்சமாக கருப்பு எண்ணெயும் சேர்க்கணுங்க. இந்த மூணையும் கலந்து நீங்கள் முதல் நாளே நீங்கள் ஊற வச்சிடுங்க. ஒரு பரிகாரம் செய்ய போகிறீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் இது மூணுத்தையும் ஒன்றா ஊற வச்சிடுங்க. ஒரு அகல் விளக்கு எடுத்து சுத்தமாக கழுவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு பூ வச்சு நீங்கள் இந்த எண்ணெயை ஊற்றி 2 திரி ஒன்றாக போட்டு நீங்கள் விளக்கேற்றிக்கோங்க. இந்த தீபத்தை நீங்கள் பூஜை அறையில் மட்டும்தான் ஏற்றணுமா அப்படின்னா அப்படி இல்லைங்க. பூஜை அறையிலையும் ஏற்றலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா உங்கள் வீட்டில் எந்த இடத்துல நீங்கள் ஏற்றணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே நீங்கள் ஏற்றலாம். ஆனால் இந்த தீபம் தொடர்ந்து 20 நிமிடம் எரியணும். 20 நிமிடத்திற்கு மேலே இந்த தீபம் எவ்வளோ நேரம் வேணாலும் எரியலாம். ஆனால் 20 நிமிடத்திற்குள்ளே அணையாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த தீபத்தை நீங்கள் தொடர்ந்து 90 நாட்கள் ஏற்றணும். இப்படி ஏற்றும் பொழுது உங்களுக்கு வர வேண்டிய பணமும் நீங்கள் கொடுத்த பணமும் திரும்ப கிடைக்கணும்னு நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க. கடன் அடையணும், இல்லை நீங்கள் கடனாக கொடுத்த பணம் உங்ககிட்ட வரணும். இந்த ஒரு வேண்டுதலை மட்டும் நீங்கள் வைங்க. வேறு எந்த வேண்டுதலும் வைக்காதீங்க. 90 நாட்களில் கரெக்டாக 3 நாட்களில் உங்களுக்கு சில மாற்றங்கள் தெரியும். அந்த மாற்றங்கள் தெரிஞ்சிடுச்சு, உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்துடுச்சு, இல்லை நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா 3 நாளில் இந்த தீப வழிபாட்டை நிப்பாட்டாதீங்க. தொடர்ந்து 90 நாளில் செய்யுங்க. ஆனால் 3 நாட்களில் பலன் தெரியும். 90 நாட்கள் இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரும்போது இந்த பரிகாரத்தை உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் தீரும். அது மட்டும் இல்லை, பணம் பல வழிகளில் உங்களை தேடி வரும். நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் சில பேருக்கெலாம் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்திலேருந்து நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு எந்த அரசாங்கத்தால் எந்த ஒரு பலனுமே வராது. மாறா அவங்க அதில் வேலை பார்த்துருந்தாலுமே அதோட பணம் கிடைக்காது. ஆனால் இந்த ஒரு தீபம் ஏற்றும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்துலாம் பணம் பல வழிகளில் வரும். உங்களுக்கு பணம் வரக்கூடிய நிறைய விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய வேலைகள் பல வழிகளில் நீங்கள் ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டீங்க. சாதாரணமாக ஒரு வேலைக்கு போயிருப்பீங்க. ஆனால் அதில் உங்களுக்கு பணம் கிடைச்சிடாது. சரி போனால் போதும் அப்படின்னு விட்டு அதில் நம்ம என்ன செய்ய முடியும்? ரொம்ப நாள் அதை அந்த பணத்தை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் கிடைக்காது. ஆனால் இந்த ஒரு தீபம் ஏற்றும் பொழுது நீங்கள் எதுலெல்லாம் ஏமாந்து போனீங்களோ, பணம் கொடுத்து இல்லை வேலை செஞ்சுட்டு உங்களை ஏமாத்துனாங்களோ அந்த இதுலேருந்து திடீர் பண வரவு உங்களுக்கு ஏற்படும். அப்படி அதாவது நம்பிக்கையோடு இதை செய்து பாருங்கள். நீங்கள் இழந்த பணம், நீங்கள் வாங்கிய கடன், இந்த 2 பிரச்சனையிலேருந்துமே சீக்கிரமாக நீங்கள் வெளியில் வருவீங்க. மன நிம்மதியோடு வாழ்வீங்க. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு ஏற்படும். ஆனால் இந்த ஒரு பரிகாரத்தை தொடர்ந்து 90 நாட்கள் செய்யுங்க. நிச்சயமாக பணம் தொடர்பான அனைத்து விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகளும் நீங்கும். முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். நிச்சயமாக முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய குல தெய்வத்தை நீங்கள் வேண்டிக்கோங்க. இந்த ஒரு பரிகாரம் செய்யும் பொழுது
உங்களுடைய குல தெய்வத்தை வேண்டிக்கிட்டு, உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்களை மாற்றும். கண்கூட அதை நீங்கள் பார்க்கலாம்.